பூரண மதுவிலக்கை அமல்படுத்த வலியுறுத்தி தொடர் உண்ணாவிரதம் இருந்து வரும் சசி பெருமாளுக்கு ஆதரவாக மெரினா கடற்கரையில் மாபெரும் மனித சங்கிலி போராட்டம் நடந்தது. தமிழகத்தில் பூரண மதுவிலக்கை அமல்படுத்த வலியுறுத்தி சமூக ஆர்வலரும் காந்தியவாதியுமான சசி பெருமாள் கடந்த ஜனவரி 30 முதல் தொடர்ந்து 33வது நாட்களாக உண்ணாவிரதம் இருந்து வருகிறார். இந்நிலையில் சசி பெருமாளின் கோரிக்கைக்கு ஆதரவு தெரிவித்து அரசியல் கட்சியினர், வணிகர் சங்கங்கள், பொதுமக்கள் இணைந்து மக்கள் மது ஒழிப்பு இயக்கம் என்ற பெயரில் சென்னை மெரினா கடற்கரை காந்தி சிலை அருகே ஞாயிறன்று மாலை மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டனர். 21 வயதுக்கு உட்பட்ட இளைஞர்கள் மது குடிப்பதிலிருந்து தவிர்க்கப்பட வேண்டும், மீட்டெடுக்கப்பட வேண்டும். அதற்கு இப்போதுள்ள அரசாணை 21 வயதுக்கு கீழ்ப்பட்டவர்களுக்கு மது கொடுக்கக்கூடாது என்பதை கடுமையாக நடைமுறைப்படுத்த வேண்டும். அதையும் மீறி குடிக்கும் இளைஞர்களை தண்டிக்கும் வகையில் சட்டம் இயற்றப்பட வேண்டும். பள்ளி, கல்லூரி, பேருந்து நிலையங்களுக்கு அருகிலுள்ள மதுக்கடைகள் உடனடியாக மூடப்பட வேண்டும். அதேபோல் பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கும் இடங்களில் உள்ள கடைகள் எல்லாம் மூடப்பட வேண்டும். மதுக்கடைகளின் எண்ணிக்கை குறைக்கப்பட வேண்டும். மது விற்பனை செய்யப்படும் நேரம் குறைக்கப்பட வேண்டும். இதுதான் சசி பெருமாள் ஐயா அவர்கள் முன்வைத்துள்ள தீவிர மது கட்டுப்பாடை நோக்கிய கொள்கை. முழுமையான மதுவிலக்கை படிப்படியாக அமல்படுத்த வேண்டும் என்று அரசியல் கட்சி தலைவர்களும் வணிகர் சங்க அமைப்பினரும் வலியுறுத்தியுள்ளனர். காந்தி மகான் கண்ட கனவு தமிழகத்திலே நிலைபெறுவதற்கு இன்று ஆட்சியிலே இருக்கின்ற மரியாதைக்குரிய ஜெயலலிதா அவர்கள் ஆணையிட வேண்டும். தமிழக அரசு, முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக மதுவின் கொடுமையிலிருந்து தமிழகத்தை மீட்டெடுக்க வேண்டும். பூரண மதுவிலக்கை நிறைவேற்ற வேண்டும். தமிழகம் மட்டுமின்றி இந்தியா முழுவதும் இந்த கொள்கை நிறைவேற்றப்பட வேண்டும் என்பது எங்களுடைய விருப்பம். எப்படி லாட்டரி இல்லாத நிலையை ஏற்படுத்தினீர்களோ அதை போல இந்த மது இல்லாத நிலையையும் ஏற்படுத்த வேண்டும் என்று தமிழக முதல்வரை எங்கள் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை கேட்டுக் கொள்கிறது. இந்நிலையில் தொடர் உண்ணாவிரதம் இருந்து வரும் சசி பெருமாளின் உடல்நிலை மிகவும் மோசமடைந்துள்ளது. அவரது சிறுநீரகம் பாதிப்படையும் நிலையில் இருப்பதாக அவரை பரிசோதித்த மருத்துவர் கூறினார். சசி பெருமாள் அவர்களுடைய உடல்நிலை ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. நேற்று ரொம்ப குறைவா தண்ணி குடிச்சாரு, இன்னைக்கு குடிக்கவே இல்லை. கிட்னி ஃபெயிலியர் ஆகும் அப்படிங்கிற ஸ்டேஜ்ல இருக்குன்னு எனக்கு தோணுது. நாளைக்குள்ள அவரை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி அவருக்கு ஐவி ஃப்ளூயிட்ஸ் அப்படிங்கறத ஏற்றி சிகிச்சை கொடுக்கல அப்படின்னா உடல்நிலைக்கு ரொம்ப பர்மனண்டா பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிற என்னுடைய அபிப்பிராயத்தை தெரிவித்துக்கிறேன். தொடர்ந்து 33 நாட்களாக உண்ணாவிரதம் இருந்து வரும் சசி பெருமாளை இதுவரை அரசு தரப்பிலிருந்து ஒருவரும் சந்திக்கவில்லை என்பது சமூக ஆர்வலர்கள்